எஸ். சார் உங்கள்கிட்ட உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி சில கொஸ்டின்ஸ் சார். ம். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் டொமஸ்டிக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ரைட் நோ கிட்டத்தட்ட 113 கண்ட்ரீஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மோர் தென் 50-60 எம்ப்ளாயிஸ் வச்சு ஹையர் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் உண்மையிலே வந்து மனப்பா இருக்கு சொல்றப்பே. சரி அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடாக இருக்கும் பிசினஸ் மேனுக்கும் ஆன்மீகத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க. பட் ஆன்மீகத்திலேயும் ரொம்ப ஒரு ஈடுபாடோட போய்கிட்டு இருக்கீங்க. சரி அவ்வளோதானா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்த லெவலில் போறீங்க. இன்னைக்கு ஒரு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காண்டி அவ்வளவு தூரம் செஷன்ஸ் எடுக்கிறீங்க. போய் நீங்களே வாலண்டியர் காலேஜஸ்ல இருந்து கூப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இவ்வளவு தூரம் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸா வரக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஸோ யூ எக்ஸ்போர்ட்னு சொல்லி அதுல இவ்வளவு பேருக்கு தாராளமா எப்போ வேணாலும் என்னை கேளுங்க, என்னை கூப்பிடுங்க, நான் ஐம் ரெடி டு சப்போர்ட் யூ அண்ட் ஐம் ரெடி டு கனெக்ட் வித் யூ அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்க கேட்க மேலும் மேலும் பிரமிப்பா இருக்கு சார். ஸோ உங்களோட இதுல எப்படி நீங்க டைம் மேனேஜ் பண்றீங்க, ஸோ இதை எப்படி இவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லா உங்களால் கண்டினியூஸா கொண்டு போக முடியுதுன்னு சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னா இது எனக்கு மட்டும் இல்ல எனக்கு பின்னாடி வரக்கூடிய பல பேர் இதை தெரிஞ்சுக்க முடியும் சார். ஓகே. குட் ஈவினிங் செந்தில். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க சொல்ல வந்த விஷயத்துல மல்டி ஆக்டிவிட்டீஸை எப்படி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. மல்டி ஆக்டிவிட்டீஸை பண்றதுல எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்னுடைய காலேஜ் டேஸ்ல வந்து எனக்கு வந்து எங்க ப்ரொஃபசர் சொல்லுவாரு, எதை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க. இன்னென்ன ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு அந்தந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டே வாங்க. ஓகே, திஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட், திஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லி ஒரு டிக் போட்டுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு தாட் ப்ராசஸ். என்னுடைய டைரியில என்னுடைய டே டு டே பிளானை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுல வந்து தொடர்ந்து எந்தெந்த ஒர்க்கெல்லாம் பிளான் பண்றோம், ஒரு 10 வேலை பிளான் பண்ணோம்னா ஒரு 7-8 வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே பெரிய சக்சஸ். சில நாட்கள்ல 10 வேலை பிளான் பண்ணியிருப்போம், 10 வேலையுமே முடிஞ்சிடும். சில நாள்ல 10 வேலை பிளான் பண்ணியிருப்போம், ஆனா ஒரு 2 வேலையிலே நம்ம ஹோல் டே வில் பி கெட் ஸ்டக்டு. ஸோ இதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு நான் ஸ்டடி பண்ணிட்டே வரும்போது ரியல் லைஃப்ல வந்து நம்ம பல விஷயங்களை ஃபேஸ் பண்றோம், பல மல்டி வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது சயின்டிபிக்கா இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கப்போ நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல வந்து ஒரு விஷயம் படித்தேன். அதுல குறிப்பா சொல்லணும்னா வீல் ஆஃப் லைஃப், வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வீல் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு விஷயங்கள்ல ஈடுபடுறோம், எல்லாத்துக்கும் சமமாக நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றோமா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். எப்படி வந்து ஒரு வண்டி சக்கரம், இப்போ மாட்டு வண்டி சக்கரம் பார்க்குறோம், இல்லை கார் சக்கரம் பார்க்குறோம், அந்த சக்கரத்துல வந்து ஸ்போக்குன்னு இருக்கும். ஸ்போக் கம்பின்னு சொல்லுவாங்க. சைக்கிளுக்கு வந்து ஸ்போக் கம்பின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாட்டு வண்டிக்கும் அந்த அச்சாணியோட இணைந்திருக்கக்கூடிய ஸ்போக்ஸ். இந்த ஸ்போக்ஸ் எல்லாமே சமமாக இருந்தால் அந்த வீல் வந்து ஈக்குவலா இருக்கும், ரொட்டேஷனும் கரெக்டா இருக்கும். அந்த ஸ்போக் ஒன்னு நீளமாகவும் ஒன்னு கம்மியாகவும் இருந்தா வந்து என்ன ஆகும்னா இம்பேலன்ஸ் ஆகும், வீல் வந்து சரியாக ரொட்டேட் ஆகாது. இவ்வளவுதான் விஷயம். இதை வந்து வீல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம அதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம லைஃப்ல ஒரு 5-6 விஷயங்களை பேலன்ஸா கொண்டு போகணும் அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வீல் ஆஃப் லைஃப் மட்டும் இல்ல, வீல் ஆஃப் பிசினஸும் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதுதான் விஷயம். ஸோ வீல் ஆஃப் லைஃப் அண்ட் வீல் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்கள்ல உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்ல 2 விதமான வீல்ஸ் இருக்கும். ஒன்னு வாழ்க்கைக்கான சக்கரம், இன்னொன்னு வந்து பிசினஸ்க்கான சக்கரம். இதை எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறது அப்படிங்கிறத இந்த சக்கரத்துல பார்ப்போம். இப்போ இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, யூ அப்படின்னா யாரு? நம்ம தான். ஸோ நம்மளுடைய பர்சனல் வீல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு வந்து வலது பக்கம் ப்ளூ கலர்ல இருக்கு, மென்டல் அண்ட் எஜுகேஷனல் அப்படின்னு ஒரு விஷயம். நம்ம வந்து எமோஷனலி பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையை பத்தின புரிதல்கள், எஜுகேஷனலி நமக்கு சில விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்து கீழே வயலட் கலர்ல இருக்கிறது பிசிக்கல் அண்ட் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிற பாயிண்ட். நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சோசியல் அண்ட் கல்ச்சரல் அப்படின்னு சொல்றோம். நம்ம சமுதாயம் அண்ட் அதை சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸ்பிரிச்சுவல் அண்ட் எத்திக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவல்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அண்ட் எத்திக்கல் நேர்மை நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நம்ம செய்து நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் ஹோம், நம்மளுடைய குடும்பம், குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அவங்கள நம்ம பேலன்ஸ்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
அப்புறம் ஃபினான்ஸ், நம்மளுடைய பணம் நமக்கு என்ன பணம் வருது, எதை எப்படி செலவு பண்றோம், வரவுக்குள் செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், நமக்கு ஒரு நல்ல பண வருவாயை ரெகுலரா வச்சுக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த 6 விஷயங்கள், இந்த 6 விஷயங்களை நம்ம பேலன்ஸ்டா போறோமா அப்படின்னு கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த 6 விஷயங்களை வந்து யார் ஒருத்தர் பேலன்ஸ்டா பண்றாங்களோ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீல் ஆஃப் லைஃப்ல நான் சொன்ன விஷயங்களை இன்னும் பிரிச்சு காமிச்சிருக்கேன். மேல இருந்து பாத்தீங்கன்னா கேரியர், உங்களுடைய கேரியருக்கு வந்து நீங்க 5 மார்க் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த 5ங்கிற இடத்துல அந்த கோடை நீங்க ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபினான்ஸ் அப்படின்னு வர்ற இடத்துல நீங்க 4 அப்படின்னு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் செலவும் 1லிருந்து 10க்குள்ள மார்க் போட்டீங்கன்னா என்ன மார்க் நீங்க போடுவீங்க அப்படின்னு போட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் நீங்க 4ன்னு போட்டீங்கன்னா அந்த இடத்துல 4ங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கணும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றேன், 6 மார்க். அதனால அந்த இடத்துல ஒரு கோடு. ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, முந்தியெல்லாம் நான் சின்ன வயசுல நிறைய பண்ணேன் சார், இப்போ வந்து நான் அதிகம் ஸ்பெண்ட் பண்றதுல, அப்ப 4. அப்ப அந்த நேரத்துக்கு அந்த ப்ளூ லைன். ஃபன் அண்ட் ரெக்ரியேஷன், நான் ஃபன் அண்ட் ரெக்ரியேஷன் யோசிக்கிறதே இல்லை சார், ஒன்லி பிசினஸ் லைஃப் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் சார், அப்ப மார்க் வந்து 2. அப்ப அந்த ப்ளூ லைன் வந்து 2ல மார்க் பண்ணி. பிசிக்கல் என்விரான்மெண்ட்னா பிசிக்கலி நம்ம ஃபிட்டா இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை எப்படி சுதாரணமா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல 7 அப்படின்னு நீங்க ஒரு மார்க் போடுற மாதிரி. கம்யூனிட்டி அப்படின்னா நாம் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அதுக்கு ஒரு மார்க், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோடு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அதுக்கு ஒரு மார்க். ஹெல்த்துக்கு இப்படி போட்டு நீங்க உங்களுடைய டிராயிங்கை இப்படி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்க அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எங்க கம்மியா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு போடும்போது இப்படி ஒரு சக்கரம் வந்துச்சு. இந்த சக்கரத்துல எங்க ரொம்ப கம்மியா ஸ்பெண்ட் பண்றோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா கூட்ட நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ லைஃபை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் கார்டு சிஸ்டமா வச்சுக்கணும். இப்போ இதே தான் இங்க நான் இன்னும் தெளிவா போட்டிருக்கேன். பிஸ்னஸ் அண்ட் கேரியர், ஃபினான்ஸு, ஹெல்த்து. இது என்னுடைய இன்னொரு, அதாவது ஒரு முதல்ல காமிச்சது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கார்டு நம்பரு. இப்போ இன்னும் அதை விட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டப்போ என்னுடைய ஹெல்த்துக்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு, ஃபன் அண்ட் ரெக்ரியேஷனுக்கு, சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு, பிசினஸ் கேரியர்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்குன்னு நம்பரை கூட்டும் போகுது அந்த வீலினுடைய இன்னர் வீல் வந்து பெருசாகிறது உங்களுக்கே கவனிச்சிருப்பீங்க. இங்க இந்த ரெட் லைன்ல தெரியறது அந்த வீல். ஸோ நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய லிமிட்ஸை கூட்டிக்கணும். நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அதிக லெவலுக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி எடுக்கிறோமா, நம்ம பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, கேரியர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்மளை உயர்த்தி இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா டைமென்ஷன்லையும் நம்மளை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை புஷ் பண்ணணும். அப்படி புஷ் பண்ணும்போது உங்களுடைய லைஃப் வந்து பேலன்ஸா இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட பேசும்போது சொன்னீங்க சார், எப்படி சார் எக்ஸ்போர்ட்டும் பண்றீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸையும் சமாளிக்கிறீங்க, parallelly you are working with social activities, you are doing college community service எல்லாம் சொல்றீங்க. இது எல்லாம் எதனால முடியுதுன்னா, என்னுடைய டைமை எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு ஈக்குவலா டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிறத நானே ஒரு சார்ட் போட்டு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல டுடே லிஸ்ட் போட்டு நான் நானே புஷ் பண்ணிக்கிறேன். அப்படி புஷ் பண்ணும்போது நம்மளுடைய எஃபிஷியன்சி கூடும், நம்ம வந்து திறமையாக செயல்பட முடியும். இப்ப காம்படிட்டார்ஸ்னு பேசினா நம்ம வேற யாரோ நமக்கு காம்படிட்டார்னு நினைக்கிறோம். இல்ல, நம்மளே நமக்கு காம்படிட்டார். நேற்றைய என்னை விட நாளைய நான் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டே போனோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியும். இது வந்து வீல் ஆஃப் லைஃப்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது. இதே இது அஸ் அ பிசினஸ் மேனா பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாழ்க்கை சக்கரம் நம்மள சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, கேரியர்ல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னுங்கிற சூழ்நிலையிலையுமே உங்களுக்கு மாத்தி மாத்தி ஒரே விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில எந்திரிக்கணும், அவசரமா ஓடணும், ஆஃபீஸுக்கு போகணும், ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட டார்கெட்டு, ஒர்க்கு, அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் தொடர்ந்து முயற்சி எடுக்கணும், அப்புறம் அதில் டார்கெட்டு, அப்புறம் ஓடணும், அப்புறம் வீட்டுக்கு வரணும், இப்படின்னு செல்லக்கூடிய சக்கரத்தை வந்து வீல் ஆஃப் பிஸ்னஸ், இது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கும் சரி, இல்லை ஒரு கேரியரில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்படுற
ஒரு பிக்சர். இதை பேலன்ஸ்டா செய்வதற்கு அதுல ஏற்கனவே வீல் ஆஃப் லைஃப்ல சொன்ன மாதிரி வீல் ஆஃப் பிசினஸ்லயும் சில இது இருக்கு. அதைத்தான் நான் இதுல காமிச்சிருக்கேன். இதுலயும் பாத்தீங்கன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல லீடர்ஷிப், மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட், பீப்புள் டெவலப்மெண்ட், அட்மின் அண்ட் வெல்ஃபேர், சேல்ஸ், ஆபரேஷன், அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு 8 விதமா நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம். பிரிச்சு வச்சுட்டு நீங்களே உங்களுக்கு ஸ்கோர் கார்டு நீங்க போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட ஸ்கோர் கார்டு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகனல் ஃபார்ம்ல அந்த நம்பர் ஃபார்ம் ஆகும். அப்புறம் உங்களுக்கு நீங்களே இலக்குகளை வைத்துக்கொண்டு, சார் லீடர்ஷிப்ல நான் 3 லெவல்ல தான் இருக்கேன், நான் வந்து அதை 4 லெவலுக்கு கூட்டணும். மார்க்கெட்டிங்ல நான் 2 லெவல்ல தான் இருக்கேன், 2 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை நான் 3ஓ 4ஓ ஆவதற்கு என்னை முயற்சி எடுக்க வேண்டும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லையும் நான் 2ல தான் இருக்கேன், அதை இன்க்ரீஸ் பண்ணணும். பீப்புள் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை டெவலப் பண்ணணும், அதுல வந்து நான் 1.5 மார்க் தான் வச்சிருக்கேன், அதை நான் கூட்டணும். அதே மாதிரி அட்மின் அண்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியில நான் வந்து ஓரளவுக்கு நல்லா 4 அந்த பொசிஷன்ல இருக்கேன், அப்போ அதுல நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். சேல்ஸ்ல நான் வந்து 2 மார்க்ல தான் இருக்கேன். ஆபரேஷன்ஸ்ல ஒரு 2.5 மார்க்ல இருக்கேன். அக்கவுண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல நான் ஒரு 3. அப்போ செல்ஃப் எவாலுவேட் பண்ணி நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேங்கிறத ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுங்க. நம்ம வீல் ஆஃப் லைஃபையும் வீல் ஆஃப் பிசினஸையும் சிறப்பாக நம்ம கொண்டு போக முடியும். அதான் இது வந்து ஒரு டிரான்சிஷன் மாதிரி, ஒரே நாள்ல இது நடக்காது. இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன், இதிலிருந்து என்னை எங்கெல்லாம் நான் வளர்த்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத மைண்ட்ல எழுதி வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒன்ஸ் இன் 3 months இதை ரிவ்யூ பண்ணி நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கான்சியஸ்லி நம்ம இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய வீல் ஆஃப் லைஃபும் சரி, வீல் ஆஃப் பிசினஸும் சரி, மிக வேகமாக வளரக்கூடியதை நம்மளே எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை நாம எங்க இருக்கோம் இப்ப அப்படிங்கறது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாம எங்க போகணும், எந்த லெவல் வரைக்கும் நம்ம போகணுங்கிறதையும் அசஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஸ்டெப்ஸை மூவ் பண்ண வேண்டியது இருக்கு சார். உண்மையிலே வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டீங்க. பட் இதை நாங்க கடைபிடிச்சு நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். இது நீங்க எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், கான்சியஸா எழுதி வச்சுக்கணும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எழுதி வச்சா எஃபெக்டிவ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க வாட்டுக்கு உங்க ஒய்ஃப் பிள்ளைய கூட போய் உட்காந்து ஆளுக்கு ஒரு மொபைலை நோண்டிக்கிட்டு அவங்க டிவியை பார்த்துட்டு உட்காந்து இருந்தாங்கன்னா அது எஃபெக்டிவ் டைம் இல்லை. கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசணும். அது என்னாச்சு, உங்க இதுல என்னாச்சு, இன்னைக்கு என்ன சமைச்ச, நான் இன்னைக்கு இங்க போனேன், அங்க ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். லைஃப்ல நம்ம கூட இருந்த சீனியர் பீப்புள்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சில பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், இருக்கிறாங்கன்னா அவங்க கூட போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நான் இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன், அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட பேசுறதுக்கே ஆள் இருக்காது. அப்போ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு சில டைம் ஒதுக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு டைம் ஒதுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா ஏதோ கோயில்ல போய் இப்படி இப்படி கும்பிட்டுட்டு போற மாதிரி இருக்காங்க. அது இல்லை. ஆன்மீகத்துல பல விஷயங்கள் இருக்கு. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம், கடவுள் வந்து நமக்கு என்ன சொல்றாரு, ஆன்மீக சொற்பொழிவுகள், இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும் போது நமக்கு பலவிதமான தெளிவுகள் கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு வந்து வயது வந்து 51 வயது ஆயிடுச்சு. நான் வந்து டெய்லி மார்னிங் வந்து 3 ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கேன். ஒன்று வாக்கிங், இன்னொன்று வந்து யோகா, இன்னொன்று வந்து ஷட்டில். இது எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா பண்ணுவேன். ஒரு வாரத்துல வந்து 3 நாள் யோகா அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு 2 நாள் ஷட்டில் போய் நல்லா விறுவிறுக்கிற ஷட்டில் பண்ணிடுறேன். இல்லாட்டி வாக்கிங், வெளியூர் டிராவல் பண்றோம் அந்த மாதிரி டயத்துல. இப்படி பேலன்ஸ்டா பண்ணும்போது உடம்பு வந்து நம்ம சொல்றத கேட்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அன்னெசரி ஃபேட் நம்ம உடம்புல டெபாசிட் ஆகி நமக்கே வந்து ஒரு சோர்வு உருவாக்கிடும், மனசோர்வு உருவாக்கிடும். ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த்னா பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நீங்க யோகா, மெடிடேஷன், சாண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க உங்களே நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சண்டேஸ் மட்டும் ஒரு 1 hour அப்படின்னு மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலும் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எஸ்பெஷலி பிள்ளைங்க கூட, ஒய்ஃபு, அதே மாதிரி அம்மா அப்பா யார் இருக்காங்களோ அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு நான் இங்கே போனேன், எனக்கு இந்த மாதிரி ஆச்சு,
எனக்கு இதெல்லாம் என்ன, நீங்க உங்களுடைய சஜஷன் என்ன சொல்றீங்க அப்படிலாம் கேளுங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்க தான் டெசிஷன் எடுக்கிறதா இருந்தா கூட அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க அதை பரவாயில்ல என்னைய மதிச்சு கேட்கறேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம், சமுதாயம்ங்கிறது சொசைட்டி, நம்ம எல்லாம் ஒரு அசோசியேஷன் இருப்போம், ரோட்டரி, இதே மாதிரி லைன்ஸ், இந்த மாதிரி பல அமைப்புகள், சேம்பர், அந்த மாதிரி அமைப்புல நண்பர்களோட பழகணும், லைக் மைண்டட் பீப்புள்ஸோட சேர்ந்து நல்ல சொசைட்டிக்கு ஏதாவது சமுதாயத்துக்கு செய்யணும்னு முயற்சி எடுக்கணும். அப்படி செஞ்ச முயற்சிகள்ல தான் நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சென்டர், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டும்ங்கிற மனநிலையோட செஞ்சோம்னா பல பேருடைய லைஃப்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வி ஷுட் பேலன்ஸ்லி டூ ஆல் திஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ எல்லாரும் நீங்கள் முயற்சி எடுங்கள். வீல் ஆஃப் லைஃப் அண்ட் வீல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ரெண்டுலையுமே கவனம் செலுத்துங்கள். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். ரைட்? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நல்ல ஒரு சஜஷன்ஸ் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் அ லாட் சார்.